ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா, ஓம் ஸ்ரீ பிரம்மனே நமகா, ஓம் ஸ்ரீ சந்திராய நமகா. கடவுளின் அருளால் இன்றும் என்றும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றேன். இன்றைக்கான பதிவு என்ன அப்படின்னு சொன்னா, நிறைய பேருக்கு எனக்கு பித்ரு சாபம் இருக்கா, எனக்கு பித்ரு சாபம் இருக்கா, நம்ம ஜாதகம் பார்க்க வரக்கூடிய என்னோட கிளைண்ட்ல 10ல் ஒருத்தராவது இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு பித்ரு சாபம் இருக்கா பாருங்க, பித்ரு சாபம் இருக்கா. ஏன் அப்படின்னு சொன்னா, எனக்கு வீட்டில் ஒரு நிம்மதியே இல்லை. வாழ்க்கையில ஒரு நிம்மதிங்கிற விஷயமே என் லைஃப்ல இல்லவே இல்லை போல. எப்போ பார்த்தாலும் வீட்டுக்கு போனாலே ஏன் வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, இல்லைன்னா சண்டை சச்சரவுகள், ரொம்பவே இக்கட்டான ஒரு சூழ்நிலையில எந்த விஷயம் செஞ்சாலுமே எனக்கு ஒரு பரிபூர்ணமா கிடைக்கவே மாட்டேன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாதகம் பார்க்க வர நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்குறாங்க. அந்த பித்ரு தோஷம் பித்ரு சாபம் அப்படின்னா என்ன, அதுதான் இன்னைக்கு விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன். இந்த நம்மளோட இந்த வீடியோல நீங்களே பார்த்துக்கலாம், எனக்கு பித்ரு சாபம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. நீங்களே உங்க ஜாதக அமைப்புல இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு எளிய விளக்கமும் சொல்லிடுறேன். யாருக்கெல்லாம் பித்ரு சாபம் இருக்கும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. யார் வீட்டுல கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டைகள், இப்ப தொடர்ந்து எனக்கு ஒரு நாள் 1 மணி நேரம் கூட நாங்க நிம்மதியா 2 பேரும் இருக்கல, நாங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம். அவர் ஒண்ணு சொன்னா நான் ஒண்ணு சொல்றேன், நான் ஒண்ணு சொன்னா அவர் ஒண்ணு சொல்றாரு. எங்க வீட்டுல நிம்மதியா நாங்க கணவன் மனைவியா வாழல. ஃபர்ஸ்ட். 2வது, அந்த வீட்டுல மாமனார் மாமியாரா கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா 2 பேருக்குமே இணக்கம் இருக்காது. மாமனாரோட அதிகப்படியான சண்டைகள் அப்படின்னு நடக்கும். அது 2வது பாயிண்ட். மூணாவது சொன்னா பிள்ளைகளுக்கு அடிக்கடி ஏதாவது ஒரு அடிபட்டுக்கிட்டே இருக்கிறது. 4வது, அந்த வீட்டுல பிறக்கக்கூடிய பிள்ளைகள் ஆட்டிசம் குழந்தைகளாக கண்டிப்பாக இருக்கும், உடல்நிலை பாதிக்கப்பட்ட குழந்தைகளாக இருக்கும். இப்படியெல்லாம் யார் வீட்டில இருக்கோ கண்டிப்பாக அவர்கள் வீட்டில் பித்ரு தோஷம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. இல்லை மேடம், நாங்க எங்க வீட்டுல நிம்மதியா இருக்கிறோம், ஆனா எங்க வீட்டுல ஆட்டிசம் குழந்தை தான் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா பித்ரு தோஷம் இருக்கு. கண்டிப்பா நாங்க கணவன் மனைவி நல்லாதான் இருக்கோம், மாமியார் மாமனார் நல்லாதான் இருக்கும், ஆனா என் குழந்தை இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டுல பித்ரு சாபம் பித்ரு தோஷம் கண்டிப்பாக இருக்கு. இதுக்கு என்ன விளக்கம், என்ன தீர்வு, இதுக்கு வாய்ப்பே இல்லையா அப்படின்னு சொன்னா, அவரோட ஜாதக கட்டத்துல அடுத்தபடியா நீங்களா டெஸ்ட் பண்ணிக்க கூடியது, உங்களோட ஜாதக அமைப்புல சூரியனோடு ராகுவோ அல்லது 1, 5, 9ல சூரியன் இருந்தாலோ, ஒருத்தரோட ஜாதகத்துல சூரியனோடு சனியோ சூரியனோடு ராகுவோ அல்லது 1, 5, 9ல சூரியனோ இருந்தா கண்டிப்பாக அவர்களுக்கு பித்ரு சாபம் பித்ரு தோஷம் அப்படிங்கிறது இருக்குன்னு கன்ஃபார்மா சொல்லு. அப்படி அதுக்கு என்னதான் தீர்வு, எனக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன், இது இருக்கு அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு அப்போ ஒரு தெளிவான விளக்கம் கொடுங்க, என்ன பண்றது. முதல் விஷயம், உங்க குலதெய்வ கோயிலுக்கு போகணும். நாங்க குலதெய்வ கோவிலுக்கு போகணும்னு நினைச்சாலே எங்க வீட்டுல சண்டை வருது, இல்லைன்னா போனா ஏதாவது விபத்து நடந்துருது, நாங்க போக முடியாத திரும்பி வந்துடுறோம். இந்த பித்ரு தோஷம் என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்கள அந்த குல தெய்வத்துக்கு கிட்டவே நெருங்கவே விடாது. போகணும்னு நினைச்சாலே போகவே முடியாது. அதையும் தாண்டி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா போகணும். அதுக்கு முதல்ல வழி கொடுக்குறவர் யாருன்னா விநாயகப்பெருமான். நீங்க குலதெய்வம் போறதுக்கு இந்த மாதிரி தடையா இருக்கு அப்படின்னா ஒரு செதற்காய் விநாயக பெருமானுக்கு விட்டுட்டு நீங்க போங்க, அந்த காரிய தடைங்கிறது நிவர்த்தி ஆயிடும். நீங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அங்க போயிட்டு அபிஷேகம் பண்றீங்க, விளக்கு ஏத்துறீங்க, நல்லா அலங்காரம் பண்றீங்க, எல்லாம் பண்றீங்க, செஞ்சு முடிச்சுட்டு வரீங்க, வரும்போதே சண்டை வருது அப்படின்னா என்ன, நீங்க போயிருக்கீங்க, ஒரு பிளெஸிங்ஸ் அவங்க கொடுத்துருக்குறாங்க, ஆனா அது முழுமையா தீர்வு அடையல. அடுத்த லெவலுக்கு என்ன பண்ணணும், இப்ப நீங்க போயிட்டீங்க, குலதெய்வ கோயில் போயிட்டீங்க, சாமி கும்பிட்டுட்டீங்க, எல்லாம் முடிஞ்சிடுச்சு, ஆனா பிரச்சனை அடுத்தது தொடர்ந்து வருது.
அதுக்கு வந்து முழுமையான தீர்வு அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய சிவபெருமானை நீங்க தீர்க்கமாக பிடித்து கொண்டீர்கள் ஆனால் உங்கள் பித்ரு சாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகிவிடும். அப்பேற்பட்ட சிவபெருமான் எங்க இருக்கிறார் அப்படின்னா, திருச்சி மாவட்டத்துல லால்குடிக்கு பக்கத்துல மாந்துறை அப்படிங்கிற ஊர்ல சிவபெருமான் வந்து அருள் பாலித்திருக்கு அருள் பாலிக்கிறார். அவரோட திருநாமம் அப்படிங்கிறது ஸ்ரீ ஆப்ரவணேஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தோட அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் அவர் வந்து இந்த பித்ரு சாபத்தை நீக்கிக்கிட்டு இருக்கார். இங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா, இங்க வந்து சிவபெருமானுக்கு வந்து உங்களோட இப்போ குடும்பத்துல வரீங்க அப்படின்னு சொன்னா, இப்போ உன்னோட கணவன் மனைவி குழந்தைகள் வரீங்க அப்படின்னா எல்லாருமே அவரவர்கள் வயதுக்கு ஏற்ப கண்டிப்பாக தீபம் ஏற்றுவது அவசியம். இப்ப எனக்கு வந்து 25 வயசு ஆகுதுன்னா கண்டிப்பா 25 தீபங்கள் கண்டிப்பா ஏத்துறோம். கணவனுக்கு வந்து 30 வயசு ஆகுதுன்னா 30 தீபம் ஏத்துறோம். இந்த மாதிரி கண்டிப்பா தீபம் ஏத்திடுறீங்க. அடுத்ததா என்ன பண்றீங்க அப்படின்னா, இங்க இவரை வழிபட்டுட்டு அப்படியே ராமேஸ்வரம் போறீங்க. ராமேஸ்வரம் போயிட்டு கடல்ல நீராடி அதுக்கப்புறம் நாழி கிணறுல குளிச்சு முடிச்சுட்டு திலஹோமம் கண்டிப்பாக செய்யணும். ஏன் இந்த திலஹோமம் செய்யறேன் அப்படின்னா, நான் நிறைய பேருக்கு இந்த திலஹோமம் வந்து பரிகாரமா சொல்லியிருக்கிறேன். அவங்க வாழ்வியல்ல வந்து நிறைய மாற்றம் வந்திருக்கு. இப்போ இந்த திலஹோமம் பண்ணி முடிச்சுட்டு நீங்க நேரா வீட்டுக்கு வந்துடலாம். இதே போலாம் இவ்வளவு சொல்றீங்க, இது வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாள்ல போனா ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொன்னா இருக்குமே, அதை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னா, செவ்வாய்க்கிழமையும் சதுர்த்தி திதியும் சேர்ந்து வரக்கூடிய நாள்ல வந்து நீங்க போறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு. ஏங்க நான் இப்பவே உடனே போகணும், நான் வந்து கண்டிப்பா எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, போனா தீர்வு கிடைக்கும்னு சொல்றீங்க, கண்டிப்பா போறேன். ஆனா எனக்கு சதுர்த்தியும் செவ்வாய்க்கிழமையும் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும், என்னைக்கு வர்றது என்னால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமையில போயிட்டு வந்துடும். அன்னைக்கு போயிட்டு வந்து இந்த விஷயங்கள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு மாற்றம் கண்டிப்பாக நடக்கும். நீங்க உணர்வீங்க. இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு வரும்போதே ஒரு நல்ல பலன் கிடைக்கும். யாராவது ஒரு நல்ல மனிதரை சந்திப்பீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்கும். இப்போ ஒரு பரிகாரம் செஞ்சுட்டு வரோம் அப்படின்னா அது வரும்போதே நமக்கு உண்டான ஒரு ஒரு 1% ரிசல்ட் ஆவது நமக்கு கிடைக்கும். அப்படி ஏதாவது யாருக்காவது கிடைச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். நன்றி, வணக்கம். பாரம்பரிய முறையில் ஆன்மீகத்தை தொடர ஸ்ரீ மகாலட்சுமி ஆன்மீக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.